ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் 2025 ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு, கடகத்துல சுக்கிரன் இருக்காங்க, சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க, கன்னியில செவ்வாய் இருக்காரு, அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க, விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க. இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு. அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மாத ஆரம்பத்துல உங்களோட ராசிநாதரான சூரியன் அப்படியே புதன் 2 பேரும் சேர்ந்து இணைந்து இருப்பாங்க. இது ஒரு ஆர்கனைசிங் நேச்சர் அன்றது உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா கடந்த 2-3 மாதமா கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த மாதம் கொஞ்சம் அந்த பிரச்சனத்தில இருந்து லைட்டா வெளியே வந்திருப்பீங்க. இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல சூரியன் புதன் 2 பேரும் சேர்ந்து ராசியில இருக்கும்போது கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை தானா வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. எது வேணாலும் என்னால பண்ண முடியும் என்ற இது இருக்கும். அப்படியே நீங்க பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு 4-5 வேலை ஒப்படைச்சிட்டு ஒருத்தங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே நாள்ல அந்த 4-5 வேலை வெற்றிகரமா முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. முக்கியமா இப்போ பினான்சஸ்க்கு வரலாம். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் 2ஆம் வீட்டுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா வருவாரு. இந்த மாதம் செகண்ட் ஹாஃப்லான்னு வச்சுக்கோங்க. பினான்சஸ் ஹவுஸ்ல உச்சமா இருக்காங்க. சூப்பர்பான டைம் பீரியடுங்க. இந்த டைம் பீரியட்ல வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அப்படியே வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபாரத்துல நல்ல பணம் கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆசமா இருக்கும். முக்கியமா இப்போ 2ல சுக்கிரன் இருந்தா அன்பா பேசுவாங்க, 2ல குரு இருந்தா அட்வைசரியா பேசுவாங்க. பட் 2ல புதன் இருந்தா அந்த இது எதுக்கு நல்லதுன்னா வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சொல்லிட்டு சொல்லாங்க. இவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வச்சுக்கிட்டே காசு சம்பாதிப்பாங்க. அப்படியே 11ஆம் வீட்டு அதிபதியான புதன் 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா எதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு? ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட வீட்டோட அதிபதி இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல உச்சகட்டமா இருக்காங்க. இந்த டைம் பீரியட் முக்கியமா சிம்ம ராசியில பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஏன்னா அப்படியான்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் பிசினஸ் கிடையாது. அஷ்டம சனி போயிட்டு இருக்குது. மோஸ்ட்லி அஷ்டம சனினால சில பேர் ரொம்ப நஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப லாசஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்நேரத்துக்கு பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல அந்த லாஸ் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கவர் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. வேலை தேடல்லாம் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா வேலை கிடைச்சிரும். நீங்க எதிர்பார்த்த பேக்கேஜ்ல கிடைச்சிருங்க. ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க வேலை பண்றீங்களா, உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் எஃபிஷியன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு வேலை கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ
இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 ரூபீஸ்க்கான வேலை கூட உங்களுக்கு சொல்லுவாங்கங்க. இது இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசிக்கு வந்து சுக்கிரன் வர போறாரு. இப்போ இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா ராசியில சுக்கிரன் இருந்தாக்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகம்பாவம் ஏறிடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 16ஆம் தேதி வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால எது வேணாலும் பண்ண முடியும் என்ற மாதிரி இருப்பாங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் என்னாலதான் பண்ண முடியும் என்ற அளவுக்கு இருப்பாங்க. கொஞ்சம் அந்த ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சரு, அகம்பாவம், நகான் என்ற அகம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெஸ்ட். எதுக்குன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு டைம் நல்லாவே இல்லைன்னா இப்போ வரைக்கும் நீங்க நல்லா சம்பாதிக்க முடியல, ப்ரொஃபஷனல்லி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, காசு விஷயத்துல பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க டைம் நல்லா இல்ல. இப்போ இனிமே வந்து நீங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க டைம் நல்லா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த பண அமைப்பே வருது. அது என்னமோ நான் தான் மேல இருந்து இறங்கி வந்துட்டு நான் தான் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அன்ற அளவுக்கு மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஏன்னா நமக்கு உலகத்துல வந்து எது வேணாலும் வந்து டெம்பரரி, பர்மனெண்ட் கிடையாது. சோ இப்போ உங்களுக்கு டைம் பீரியட் நல்லா இருக்கிறதுனால உங்களால வந்து நிறைய விஷயங்கள்ன்றதே மேனேஜ் பண்ண முடியுது. அப்படியே உங்களால வந்து அந்த பினான்சியல் கெயின்ன்றதே சம்பாதிச்சுக்க முடியுது. பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ வேற என்ன இருக்குது பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு 3ஆம் வீட்டுல செவ்வாய் போவாருங்க. இப்போ 3ஆம் வீட்டுல செவ்வாய் இருந்தாக்க என்னன்னா கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருங்க. கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல எந்த மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கலாம்னா அதுக்கு என்ன ஒரு வேலை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா பெரிய பெரிய ஆள் ஆயிட்டே போல அந்த மாதிரி சொன்னாலும் ஆமா ஆயிட்டேன் அதுக்கு என்ன இப்போ அந்த மாதிரி பேசுவீங்க. தயவு செஞ்சு அவங்க சொன்னது வேற, நீங்க நினைச்சுக்கிறது வேற. அது என்னன்னா சில வாட்டி நாம இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்னால கூட அந்த மாதிரி வரலாம். சோ அதனால உங்க கம்யூனிகேஷன் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கான வாய்ப்புண்டு. இல்ல மத்தவங்க அப்படி சொல்லவே இல்லைன்னாலோ நீங்க வேற ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சு ஒண்ணு வருத்தப்பட்டு பேசினா மத்தவங்க அது வேற மாதிரி நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதனால வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க. முக்கியமா உங்க கம்யூனிகேஷன்ல அடுத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது. பட் 3ல செவ்வாய் எதுக்கு நல்லது பாத்தீங்கன்னா நமக்கு கைக்கு சம்பந்தப்பட்ட ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு. சில பேர் இப்போ இந்த சிம்மராசிக்காரங்கள்லவே கொஞ்சம் டெய்லி வேஜஸ்க்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மெக்கானிக் வேலை அந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு, இல்ல ஐடிஐ இந்த டெக்னீஷியன் வேலை இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியடுங்க. ஜூனியர் டெக்னீஷியன் இந்த மாதிரி ஒரு சில தொழில் கை வந்து பயன்படுத்திக்கிட்டே ஒரு டெக்னிக்கல் வேலை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டதிபதியும் செவ்வாய் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்படியே உங்க 9ஆம் வீட்டதிபதியும் செவ்வாய் தான். 9ஆம் வீட்டதிபதி 3ஆம் வீட்டுல இருந்தாக்கா 9ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ். உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி ஆர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுங்க. முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்பர் வாங்குறீங்க, டிரான்ஸ்பருக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆசைப்பட்ட பிரான்ச்சுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே தொழில் வீட்டதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு வந்திருக்காரு. சோ முக்கியமா நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நிறைய அப்ரிசியேஷன்ன்றது நீங்க தொழில் மூலமா வாங்குறதுக்கான வாய்ப்புண்டு. தொழில்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு அதாரிட்டி பொசிஷன்னாலயோ அப்ரிசியேஷன்னால கூட உங்களுக்கு என்னன்னா இந்த டைம் பீரியட்ல அந்த ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சர்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. மற்றபடி சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. கொஞ்சம் சுக்கிரன் வந்து லக்னத்துல இருக்கிற போது அன்பா பாசமா இருப்பாங்க, அழகை ஏத்தி விடுவாரு. அது வேற, ராசியில சுக்கிரன் இருந்தா
இருந்தா பட் கொஞ்சம் நான்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் பாத்தீங்களா, அது கொஞ்சம் அடங்கி இருப்பதுக்கும் குறைச்சிக்கிறதுக்கு வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து விளக்கேத்துட்டு லக்ஷ்மி அஷ்டகம் படிக்கிறது, வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி தேவி கோயிலுக்கு போயிட்டு ஒரு 24 சுத்து சுத்துங்க. அப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் அது தானா அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.